ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சோம்பேறி சிக்கன் ரெசிபி செய்கிறத பார்க்க போகிறோம். சிக்கன் ரெசிபி செய்ய உங்களுக்கு ரொம்ப சோம்பலாக இல்லை கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 3/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா 3/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, 1 தக்காளி, புதினா மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க, தயிர் 4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு திறந்த பிறகு ஒரு பேனுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் ஆகும் இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிறதுக்கு. இடையிடையே கிளறி விடுங்க. நம்ம தயிர் சேர்த்ததால் சிக்கன் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, கறி நல்லா வெந்துருச்சு. பட்டர் 1 இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆன பிறகு மல்லி இலையை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ டேஸ்டியான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிக்கன் வாங்குவோம், ஆனால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.